பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் வாசிக்க போகிறோம் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க அன்பை கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 5வது அதிகாரத்தின் 8ஆம் வசனம். நீங்களோ நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா. காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசினார். குறிப்பாக அந்த காரியத்திலிருந்து இன்னும் 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராம். முதலாவது, இன்றைய நாளிலே நமக்கு மிக மிக பொறுமை அவசியம். உலகத்திலே பொறுமை இல்லை, மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது யாருக்காகவும் எதற்காகவும் காலம் என்ன செய்யாது, காத்திருக்காது. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்களோ நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று. ஆமென். காலையில் இதற்கான விளக்கங்களை பார்த்தோம். இன்றைக்கு உலகம் எப்படியா இருக்கிறது? வேக வேகமாக இருக்கிறது. 0 வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரெடி டு ஆக்குப்பை அப்படின்னு சொல்லி வீடுகள் என்ன பண்ணப்படுகிறது, விற்கப்படுகிறது. நிறைய நேரங்களில் அழகாக சொல்லப்படும். நீங்கள் மாலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சகல வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும். அங்கேயே முடி வெட்டிக்கலாம். அங்கேயே என்ன பண்ணுவாங்க, அந்த வெயிட்டிங் டைமுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, கார் ஒரு சைடு வாஷ் பண்ணால் அந்த வெயிட்டிங் டைமுக்குள்ளே இன்னொரு வியாபாரம் நடக்குது. ஏன்? இன்றைக்கு காலம் துரிதமாய் போய்கொண்டிருக்கிறது. நாமும் அதே போல கிறிஸ்தவத்திற்குள்ளே துரிதமாய் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் இன்றைக்கு ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறோம். ஆமென். வாக்குத்தத்தம் கிடைத்த பெற்ற உடனே அற்புதம் நடந்துடணும். அந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஏதாயிலும் ஒரு கையளவு மேகமாகிலும் எனக்கு தெரிய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இது நல்லது தான். ஆனால் இப்படி ஆசைப்படுகிறது எந்த அனுபவத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால், நீங்களும் நானும் குழந்தை பருவமாக இருக்கிறோம் என்று குறிக்கிறது. ஏன்னா என்னுடைய மகளை தான் உதாரணத்துக்கு சொன்னேன். அவள் என்ன செய்கிறா, அவளுக்கு ஒரு சுட்டி டிவி என்ன சொல்கிறது, சிறுவர்களுக்கான அந்த வீடியோ யூடியூப்பில் போட்டால் விளம்பரம் வர்ற அந்த செகண்டு கூட என்ன பண்ணல, வெயிட் பண்ணல, உடனே என்ன பண்ணிடணும், அதுக்கு கிடைச்சிடணும். பாலுன்னு கேட்டால் உடனே பால் கிடைச்சிடணும். ஏன்னா அது கேட்பதற்கு முன்பாகவே நாம் கொடுத்து பழகினதுனால் அதுக்கு என்ன பண்ணுறது, அது வெயிட்டிங் டைம் என்பதே அதுக்கு பிடிக்கலை. காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும் என்பதே தெரியலை. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் எதையாகிலும் கேட்டால் அவருக்காக நாம் என்ன செய்யணும், நாம் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். உடனே நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடையவில்லை. சிறு வயதில் கேட்கலாம், ஓகே. ஆனால் வளர வளர அதே போலவே இருந்தால், வெயிட் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எவ்வளவு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணும். நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, இன்னைக்கும் நீ இதே போல் பண்ணுறியே அப்படின்னு நமக்கே கோபம் வரும்போது ஆண்டவருக்கு கோபம் வராதா? ஆனால் கோபம் படுகிற தேவன் அல்ல. ஆனால் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலையிலே சிறு பிள்ளையாக பால் உண்ணுகிற குழந்தையை போல இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல, விருப்பம் அல்ல. எனவே நாம் தேவனுடைய சமூகத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து வர வர விருத்தி அடைய வேண்டியதுதான் தேவனுடைய விருப்பம். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மிக முக்கியமான ஒரு காரியம் பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை கடலிலும் பெரியது என்று திருக்குறளில் சொல்லப்படுகிறதுல, கடலிலும் பெரியது. அதை அனுபவிச்சவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பிரசங்கி 7:8 சொல்லப்படுகிறது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. இதை யார் சொல்றா தெரியுமா? உலகத்தில் ஞானி. இன்றைக்கு சொல்லப்படுகிற ஞானமெல்லாம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒருவன் ஞானவான் என்று சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் போட்டு அவ்வளோதான் அவரை பெரிய ஸ்டார் ஆக்கிடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு டேலண்ட் இருந்தால் போதும், இன்றைக்கு அவரை பெரிய அளவில் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பிறப்பதிலிருந்தும் ஏறக்குறைய 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு சாலமோன் ஞானி, அவருடைய ஞானத்தை கேட்க எங்கெங்கிருந்தோ வந்தாங்க. அன்றைக்கெல்லாம் தந்தி இருந்ததா?
அன்றைக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய ஞானம் உலகம் முழுவதும் பரவினது. யாருடைய ஞானம்? சாலமோனின் ஞானம். ராஜஸ்திரீ எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. பின்ன எப்படிங்க 1000 பொண்டாட்டி அவருக்கு கிடைச்சது? இது புராணங்கள் இல்லை, இது உண்மை, வேத சரித்திரம். 1000 பொண்டாட்டி எப்படி அவருக்கு வந்தது? அவருடைய ஞானத்தை பார்க்கும்படி அநேக இளவரசிகள் என்ன பண்ணாங்க, அவர் மீது ஆசை கொண்டார்கள். அவ்வளவு பெரிய ஞானவான். கடைசியில் அவர் செய்ததெல்லாம் என்ன பண்ணுது? எல்லாம் வீண் என்பதை அவர் அறிந்து கொண்டார். சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று சொன்னார். அவர் அனுபவித்து சொல்லுகிற காரியம். ஆமேன். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் தான் உத்தமன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை பொறுமையா இருக்க விரும்புகிறார். நம்ம மத்தியில் அண்ணன் இருக்கிறார், ரொம்ப நாளுக்கு அவர் அந்த காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பொறுமையாய் தேவனுடைய நேரத்திற்காய் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, நாங்கள் எவ்வளவு அதுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எவ்வளவு நைட்டாக இன்னைக்கு காலையில் நல்லா ஆகிடாதான்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் இப்போவே நல்லா ஆகணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆனால் ஏற்ற காலத்திலே அவர் செய்ய போகிற அற்புதத்தினால் உங்கள் முழு குடும்பமே அதனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எனவே தேவ சமூகத்தில் பொறுமையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எதற்காக நாம் பொறுமையுள்ளவனாக இருக்கணும்? முதலாவது பார்த்துட்டோம். ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியமாயிருக்கிறது. பொறுமை வேண்டும். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரும் சொல்லுகிறார், நீயோ நீடிய பொறுமையுள்ளவனாயிருந்து என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். எதற்காக பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னிடமாய் சாய்வதற்கு நான் பொறுமையா இருக்கணும். பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகள், உயர்ந்த அந்தஸ்துகளை உள்ளவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேணும்டிக்கே காக்க வைப்பாங்க, வேணும்னே உட்கார வைப்பாங்க. ஃப்ரீயாக இருந்தாலும் இருக்கட்டும், அவள் வந்தவொடனே விட்டுருமா, வெயிட் பண்ணட்டும் இப்படின்னு சொல்கிறவங்கள நான் காதுபட கேட்டிருக்கிறேன். அப்போது அவங்களே நம்மை காக்க வைக்கிறாங்க. அவங்க ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க, அதனால் இவனுக்கெல்லாம் இறங்கி போன மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கோடான கோடி தூதர்கள் ஓயாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க, ஓயாமல் துதிக்கிறார்கள். சாவை வென்று சர்வ அதிகாரமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவருக்கு நாம் பொறுமையா இருக்க வேண்டியது அதிக அவசியம். ஆமென். அவருடைய கிரியைக்கும் அவருடைய செயலுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவர் தருகிற பதிலுக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஏன் பொறுமையா இருக்கணும்? அவருக்காக ஏன் பொறுமையா இருக்கணும்? வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 25:15 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்றான். வாசிங்க. நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். யாருங்க இந்த பிரபு? அவர் ஒரு ராஜா. அந்த ராஜாவையும் நீண்ட பொறுமையா இருந்தோம்னா சம்மதிக்க பண்ணலாம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் பொறுமையா இருந்தா என்ன பண்ணுவாரு? நிச்சயமா அவர் நம் பக்கம் திரும்புவார். சங்கீதம் 40:1 பார்க்கிறோம், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தால் அவர் நம்மிடமாய் சாய்வார், அவர் நம்மிடமாய் பேசுவார், அவர் நம்மிடத்தில் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். எனவே நீங்களும் நானும் பொறுமையாய் இருக்க வேண்டும். யாருக்காக? முதலாவது கர்த்தர் நம்மிடமாய் சாய்வதற்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம் நாம் பார்த்தோம், காலையிலே பார்த்தோம், ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு பொறுமையா இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 21:19 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வாசிங்க. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பொறுமையா இருக்கணும். இது எதற்காக சொல்லப்பட்டது? கடைசி நாட்களின் அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை அநேகர் பகைப்பார்கள், உங்களை வெறுப்பார்கள், உங்களை தூஷிப்பார்கள், மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள், உங்கள் வீட்டுக்குள்ளவே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பாவம் செய்ய தூண்டுகிற அநேகர் உண்டு.
ஆமேன். நம்மை கோபம் ஊற்றுகிற அநேகர் உண்டு. எரிச்சல் படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் உண்டு. ஆமேன். அப்போ அவங்க மத்தியில் நாம் பொங்கி எழுந்து அவர்களிடத்தில் வாக்குவாதம் செய்து விடாதபடிக்கு பொறுமையாக இருந்தால் அங்கே நம்முடைய ஆத்துமா காக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா காக்கப்படணும்னு சொன்னால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அதிக அவசியம். முதலாவது, கர்த்தர் என்னிடமாய் சாய்வதற்கு நான் பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது, என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் பார்த்தோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் வசனம் பலன் கொடுக்க பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். எனவே நம் வசனம் பலன் கொடுக்க நாம் பொறுத்து இருக்கணும். சில சீசன் வந்தால் தானேங்க பலன் கொடுக்கும். மாம்பழம் வரணும்னா எந்த சீசன் வரணும்? வெயில் சீசன் வரணும். சில காரியங்கள் வரணும்னு சொன்னால் அந்த சீசன் வர வரைக்கும் பொறுத்து இருந்தால் தான் மாம்பழம் கிடைக்கும். இல்லைன்னா அந்தந்த நாட்களிலே அந்தந்த சீசன் பழம் கிடைக்கும். நமக்கும் வசனத்தை போட்டுட்டோன்னு சொன்னால் வசனத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த வசனம் இருதயத்திற்குள்ளிருந்து அது என்ன பண்ண வேண்டும்? அது பலன் கொடுக்க வேண்டும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? சிறைச்சாலையில் வச்சு என்ன பண்றாரு? அங்கே வசனம் உறுதிப்படுவதற்கு அவனை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சிறைச்சாலையில் அந்த அப்போஸ்தலர் நடபடியில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வசனத்தை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? இருதயத்தில் காத்து வைக்கணும். முதலாவது காக்க வேண்டியது அவசியம். வசனத்தை காத்து பொறுமையோடு அது பலன் தருவதற்காக காத்திருக்க வேண்டும். முதலாவது, கர்த்தர் என்னிடமாய் சாய பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது, ஆத்துமாவை காத்து கொள்ள பொறுமையாக இருக்கணும். மூன்றாவது, வசனம் பலன் கொடுக்கணும்னா காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் அந்த வசனம் என்ன செய்யும்? அது பலன் கொடுக்கும். அந்த வசனம் என்ன செய்யும்? என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். அந்த வசனம் எனக்குள்ளே பொறுமையையும் ஆமேன் ஆறுதலையும் நம்பிக்கையும் பெருக செய்யும். ரோமர் 15:4 இருக்கிறது. எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 15:4 அழகா சொல்லப்படுது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு? இந்த வசனம் நமக்குள்ளே பொறுமையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் அதிகரிக்கிறதா இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை இருதயத்திற்குள்ளே வைத்து பொறுமையாய் காத்திருக்கும் போது அந்த வசனம் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். நான்காவது காரியம் என்னத்துக்காக நம்ம பொறுமையாக இருக்கணும்னு பார்த்தா வாசிங்க பார்க்கலாம். தீத்துவின் புஸ்தகம், தீத்து புதிய ஏற்பாட்டிலே தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. பாருங்க, நாம் பொறுமையா இருந்தாதான் நம்முடைய நல்ல குணங்கள் வெளிப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? பாருங்க, நீங்க கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நொடின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? கெட்ட பேர் எடுப்பதற்கு 1 நிமிடம், ஆனால் நல்ல பேர் எடுப்பதற்கு காலம் ஆகும். 1 வருடமா? பல வருடம். பாருங்க, பழமொழியை சும்மாவா சொல்லிட்டு போறாங்க, அவன் அனுபவிச்சுட்டு சொல்லிட்டு போறாங்க. பாருங்க, கெட்ட பேர் எடுக்கணும்னா நிமிஷத்தில் போட்டு உடைச்சிட்டு போயிடலாம். ஆனால் நல்ல பேர் எடுக்கணும், நல்ல குணாதிசயத்தை காட்டணும்னா என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். நம்முடைய குணம் சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஆமேன் காண்பிக்கணும். ஒருவனையும் தூஷிக்காமல் சண்டை பண்ணாமல் பொறுமையாக இருப்போமானால் நாம் தேவனையே அவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நான் முன்னாடி பயங்கரமாக சண்டை போடுவேன். ஒருத்தவனை பார்த்து இவனை சண்டை வலின்னு சொன்னால் நான் போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவேன்? சண்டை வலிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கு என்ன சண்டை வந்தாலும் அதை சமாதானமாக டீல் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை தருகிறார். எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒருவனுக்குள்ளே வரும்போது பொறுமையை கற்றுத்தருகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நல்ல குணாதிசயத்தினால் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? பொறுமையுள்ளவனா இருக்கணும். எதற்கு? கர்த்தர் என்னிடம் சாய்வதற்கு நான் பொறுமையுள்ளவனாய் இருக்கணும். எதற்கு? என் ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு நான் பொறுமையுள்ளவனாய் இருக்கணும். எதற்கு? வசனம் பலன் கொடுப்பதற்கு நான் எதற்காக பொறுமையுள்ளவனாய் இருக்கணும்? என்னுடைய நல்ல குணங்கள் பிறருக்கு ஆமேன் தெரியப்படுத்துவதற்கு. ஆமேன், அல்லேலூயா. நல்ல குணம் நமக்கு தெரிய வேண்டும். யாக்கோபு ஆமேன் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் அழகா சொல்லுகிறது, பேசுகிறதற்கு பொறுமையாயிருக்க வேண்டும், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையா இருக்கணும். நாம் பொறுமையா இருந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்? குணாதிசயத்தை காத்து கொள்ள முடியும். 5வது காரியத்தை நாம் வாசிக்கலாம். 5ஆம் காரியம் என்ன காரியத்தை குறிக்கிறதுன்னா, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்க வேண்டும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எதற்காக தெரியுமாங்க நம்ம பொறுமையா இருக்கணுமா? விசுவாசத்தில் வல்லவனாக வேண்டும் என்று சொன்னால் பொறுமை மிக மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை கற்றுத்தரும். ஆமென். பொறுமையை கற்றுத்தரும் விசுவாசம், அது பொறுமை. நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் 25 வருஷம் பொறுமையா இருந்தது, ஓகே. ஆனாலும் 100 வயசு வரைக்குமா பொறுமைசாலி? அதனால தாங்க ஆபிரகான விசுவாசத்தின் தகப்பன் சொல்றது தப்பே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பார்டர்லாம் கிராஸ் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. ஆனாலும் பொறுமையா இருந்ததுனால தான் அவர் விசுவாசத்துல வல்லவனாய் மாறினார். நீங்களும் நானும் விசுவாசத்துல வளரணும்னு சொன்னா பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்லப்படுகிற அந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரியுது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, உங்களுடைய எக்ஸாமுக்கான டெஸ்ட், உங்க விசுவாசத்துக்கான டெஸ்ட் என்ன தெரியுமா? அது பொறுமையை தான் உண்டாக்கும். ஆமென். பொறுமை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வலிமை. அப்போ 25 வருஷம்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 100 வயதை தொடர்றது தாங்க பெரிய விஷயம். கர்ப்பம் செத்து போனதை எண்ணாது இருப்பது தாங்க விஷயம். தன்னுடைய சரீரமே செத்து போனதையும் எண்ணாமல் இருப்பது தாங்க விஷயம். ஆமேன். நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவனாகணும் அப்படின்னா ஆமேன் பொறுமையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய எக்ஸாம் என்ன தெரியுமா? நீ பொறுமையாக இருக்கிறியா? அதுதான் டெஸ்ட். நீங்களும் நானும் பொறுத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் வந்துருச்சா? பொறுத்திருப்போம். ஆமேன். தேவன் நமக்கு இதை செய்வேன்னு சொல்லிட்டாரா? பொறுத்திருப்போம். கண்டிப்பாக அது நடக்கும். விசுவாசம் வளர வளர நீங்களும் வளருவீங்க. உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும், உங்கள் ஆத்துமா காக்கப்படும், கர்த்தரை உங்கள் பக்கமாய் திருப்போம். எனவே பொறுமை அவசியம். எதற்காக? விசுவாசத்திலே நான் வல்லவனாக வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரைக்கும் அழகாய் ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 25 வருடம் 100 வயது வரைக்கும் காத்திருந்தான் பொறுமையா. ஆமேன். விசுவாசத்தில் வல்லவனாக வேண்டும் என்று சொன்னால் ஆமேன் நீங்களும் நானும் எவ்வளவு நாளாக இருந்தாலும் காக்க வேண்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் பொய் சொல்லாது. அதற்கு காத்திரு, நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிஷனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நம்ம செய்கிற வரைக்கும் அது அப்படியே நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு காத்திருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நமக்குன்னு எழுதிட்டார், அதை நமக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார்.
பிறருக்கு அதை தராமல் இருக்கணும், பிறர் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வல்லவனாக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆறாவது காரியம், நான் எதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாசிங்க எபிரேயர் 10:36. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. பாருங்க, புரியுதா இது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆறாவது காரியம், நீங்களும் நானும் எதற்காக பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாக்குதத்தத்தை சுதந்தரிக்கும்படி பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் வாக்குதத்தம் கொடுத்துட்டாரு. டைம் ஆகும். ஆனாலும் அதற்கு காத்திருக்கும் போது அந்த வாக்குதத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மோசே வாக்குதத்தம் பண்ணப்பட்டாச்சு, கானானுக்கு நீ தான் கூட்டு போனன்னு சொல்லியாச்சு. அவர் பொறுமையா இல்லாமல் என்ன செய்து விட்டார்? பதட்டத்தில் கண்மலையை அடித்து விட்டதனால் அங்கே என்ன ஆனது? வாக்குதத்தமானது அவருக்கு நிறைவேற்றப்படவில்லை. அவருடைய ஆவி அங்கே வந்தது, அவர் தேவனுடைய இருக்கிறார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டபடி பொறுமை இழந்தால் வாக்குதத்தத்தை சுதந்தரிப்பது கடினம். எனவே நீங்களும் நானும் வாக்குதத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக மிக அவசியம் பொறுமை. அல்லேலூயா. வாக்குதத்தம் கொடுத்தவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர், அதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற தீவிரமாய் செயல்படுகிறவர். வாக்குதத்தத்தை சுதந்தரிக்க எத்தனை நபர்களையும் நமக்கு சார்பாய் அனுப்புவார். ஆமேன். ஆபிரகாமுக்கு வாக்குதத்தம் கொடுத்தது, உன் சந்ததிக்கு கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். ஆனால் அடிமையா இருந்தார்கள். அவர்களை மீட்கும்படி மோசேயை கொடுத்தார், ஆரோனை கொடுத்தார், அவருக்கு பின்பாக யோசுவாவை கொடுத்தார், காலேபை கொடுத்தார், அநேக ஆமென் ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகளை கொடுத்தார், ராஜாவை கொடுத்தார். வாக்குதத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு இவ்வளோ பேரை கொடுக்கணுமா? பாருங்க, உங்கள் வாக்குதத்தமும் சுதந்தரிக்கப்படுவதற்கு அநேக நபரை உங்களுக்கு துணையாகவும் அனுப்புவார். காலத்தையும் மடித்து உங்களுக்காக கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அதை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீடிய பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 6:15 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பாருங்க, இந்த ஆபிரகாம் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற வேண்டும் என்று சொல்லி பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தத்தையும் பெற்றுக்கொண்டான். ஏங்க நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கக்கூடாது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமேன். நீங்களும் நானும் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் இந்த ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து நம்முடைய வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் என்னிடமாய் சாய்வதற்கு நான் பொறுமையாக இருக்கணும். இரண்டாவது காரியம், என் ஆத்துமா காக்கப்பட நான் பொறுமையாக இருக்கணும். மூன்றாவது காரியம், வசனம் எனக்குள் பலன் தர நான் பொறுமையாக இருக்க வேண்டும். என்னுடைய நற்குணங்கள் வெளிப்பட நான் பொறுமையா இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் வல்லவனாக மாற நான் பொறுமையா இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் பொறுமையா இருக்க வேண்டும். ஏழாம் காரியம், முடிவு நலமா இருப்பதற்கு நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். ஆமென். எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறது நிச்சயம். ஆனால் அந்த முடிவு நம்முடைய வாழ்க்கையில நலமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை அவசியம். பிரசங்கி 7:8 சொல்லப்படுகிறது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்க. காரியத்தின் துவக்கத்திலேயே தடபுடன்னு டான்ஸ் ஆடினா என்ன ஆகுது? முடியும் போது பொறுமையா இருந்தா முடிவு நலமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. முடிவு நலமா இருக்கணும்னா நீங்களும் நானும் பொறுமையோடு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதன், இவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே தன்னுடைய 5 நண்பர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி
என்ன செய்தாரா? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்போ? ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் ஆரம்பிச்சிட்டார். நீங்களும் நானும் இதை செய்ய மறவாதிருப்போம். உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களை நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நெருங்கிய சொந்தம், முதலாவது என்னுடைய பிள்ளை, நான், என் கணவர், முதல் என்னுடைய சர்க்கிள். அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த ஜார்ஜ் முல்லர் ரட்சிக்கப்பட்ட உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட மிகவும் பாரமாய் ஜெபித்தார். அவர் நினைச்சார் ஜெபிச்ச உடனே எல்லாரும் வந்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டார். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட முதல் வருடத்திலேயே 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருக்கு உற்சாகமாயிருச்சு. சரி, எப்படி இன்னும் கொஞ்ச நாள் இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இன்னொன்று ரட்சிக்கப்பட்டுருவாங்க நினச்சி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். 2வது நபர், 3வது ஒரு நபர் இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட கிட்டத்தட்ட 10 வருடம் ஆனது. நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம்? 2வது வருஷத்துல ஸ்டாப் பண்ணிட்டுருப்போம், அப்படிதானே? முதல் வருஷத்துல 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து டெய்லி ஜெபிக்கிறார். ஆனால் இந்த 3வது நபர் ரட்சிக்கப்படும் போது 10 வருடம் ஆனது. அப்பவும் சோர்ந்து போகல மனுஷர். அல்லேலூயா. பாருங்க, கடைசி வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருந்தார். யாருக்காக? இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கிறாங்க. முதல் வருஷத்துல 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பேர் முதல் வருஷத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு 3வது ஒருவன் ரட்சிக்கப்பட்டார். இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கிறாங்க. இவர் என்ன செய்தார்? ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் மரணம் அடைவதற்கு ஜஸ்ட் 1 வருஷம் முன்னாடி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். ஆனாலும் இந்த மனுஷர் விடவில்லைங்க. சாவர வரைக்கும் ஜெபம் பண்ணாரு. செத்து போன அடுத்த வருஷம் இன்னொரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ஆனாலும் நீங்களும் நானும் பொறுமையா இருப்போம்னு சொன்னா எல்லாம் நலமாய் முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நானே மரிச்சு போனாலும் என்னுடைய காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார். என்னுடைய காரியத்தை தேவன் நலமாக முடிய செய்வார். அது எதுவா இருக்கட்டும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் உறவு ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு சுகம் வரணும் நீங்க நினைக்கலாம், எல்லா பிரச்சனையும் போகணும்னு நினைக்கலாம். ஆனாலும் நீங்க தொடர்ந்து ஜெபித்து நீங்கள் பொறுமையா இருப்பீங்க என்று சொன்னா இந்த ஜார்ஜ் முல்லருக்கு தேவன் செய்த அற்புதத்தை போலவே ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் அவர் செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பொறுமை எவ்வளவு பெருசு பாருங்க, கடலிலும் மேலானது. ஆமென். உண்மை. இதற்கு நாம் தேவனுக்கு பொறுமையாய் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு தேவன் நலமாக முடிய பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருடைய பரிசுத்தவான்களையும் பாருங்க, முடிவு நலமாக தான் இருந்தது. ஆனால் மோசே அவருடைய காரியத்தை மட்டும் கவனிச்சு பார்த்தீங்களா? அவர் உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் மோசேக்கு கிடைச்சது போல யாருக்குமே ஒரு பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அவர் காலம் நிறைவேறும் முன்னே அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய, என்னதான் பாசிட்டிவ் சைடு எடுத்தாலும் இன்னொரு புறம் அவரை குறித்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கிறது. நாம் பொறுமையாக இல்லாத போது அந்த முடிவை ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல, என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல. நான் புதிய முதல்ல படிச்சுட்டே வரேன். உபாகமத்திற்கு நான் படிக்கும்போது ஆண்டவர் நீ போக முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கே மனசு ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸே வேற மாதிரி மாறிடுச்சு இல்லை? அல்லேலூயா. பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் முடிவு நலமாக இருக்கும். ஆமென். எல்லாருடைய முடிவை நீங்கள் எடுத்து பாருங்க. நீதிமானுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஆமென். தேவனுக்கு பொறுமையாய் காத்திருக்கிறவனுடைய முடிவு நலமாக தான் இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அநேகர் பார்வைக்கு அது மிகவும் கனம் பெற்றதாக இருக்கும். நிறைய பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது நிறைய கூட்டங்கள் வந்து அவரை குறித்து சாட்சி சொல்றாங்க. பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவருடைய பார்வையில் தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை கனம் பண்ணுவாங்க. சோத்திரம் உண்டாவதாக. முடிவு நலமாக இருக்கணும்னா நான் பொறுமையாக இருக்க வேண்டியது அதிக அவசியமாக இருக்குது. எனவே இந்த மாலை வேளையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவர். ஆமேன். அல்லேலூயா. எனவே நான் கர்த்தர் என் புறமாய் திரும்ப நான் பொறுமையாக இருப்பேன். என் ஆத்துமாவை காத்து கொள்ள நான் பொறுமையாக இருப்பேன். எனக்குள் வசனம் பலன் கொடுக்க நான் பொறுமையாக இருப்பேன். ஆமேன். ஸ்தோத்திரம். என்னுடைய நல்ல குணங்களை பிறருக்கு காண்பிக்க நான் பொறுமையாக இருப்பேன். விசுவாசத்திலே வல்லவனாக மாற நான் பொறுமையாக இருப்பேன். வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை வாக்குதத்தத்தை சுதந்தரிக்க நான் பொறுமையாக இருப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் முடிவு நலமாக இருப்பதற்கு என் முடிவு பரியந்தம் நான்
நான் பொறுமையாக இருப்பேன். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நலமாக முடிப்பார். முடிஞ்சு போச்சு, கடைசியே முடியுதுன்னா நடுவில் வர எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செய்து எல்லா குறைகளையும் நிறைவாக்கி திருப்தியாக்கி மீதம் எடுக்க சொல்லி ஆமீன் சமாதானத்தோடு நம்முடைய பிதாக்கள் அண்டையிலே சேர பண்ணுகிற தேவன் உண்டு. எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் பொறுமையாக இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் பொறுமையாக இருப்பேன். எனக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை வந்தாலும் நீ செய்யும்படி நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இதோ இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பொறுமையை கற்றுத்தாங்க. இந்த பொறுமை எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. இந்த பொறுமை தேவனை எங்களிடம் சாய பண்ணுகிறது. இந்த பொறுமை எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. இந்த பொறுமை ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றுகிறது. இந்த பொறுமை எங்களை வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க செய்கிறது. இந்த பொறுமை முடிவையும் நலமாய் மாற்றுகிறது. ஆண்டவரே, நான் பொறுமையாய் இருப்பேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். பொறுமையாய் இருப்பதனால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுதும் கர்த்தர் நடத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படியாக சத்தியத்தின் நிமித்தம் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையிலே நடத்த அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே எல்லா குறைகளையும் மாற்றும், நிறைவாய் நடத்தும், தேவைகளை சந்தியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, வெகு நாளாய் காத்திருக்கிற காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிற அநேக மீட்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறோம். கிருபையாயிரும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், வழிநடத்துதல் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நீங்களோ நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்வோம். கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you.